வணக்கம். நம்ம TNPSC Group 1 Mains Polity பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பாலிட்டியில் ப்ரொஃபைல் ஆஃப் ஸ்டேட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ் ஒடிஷா ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ நம்ம ஒடிஷாலேருந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ நம்ம சொன்ன முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒடிஷா வாஸ் அ பார்ட் ஆஃப் பீகார். ஸோ ஒடிஷா பீகார் 2 பேரும் ஒன்றா இருந்தாங்க. ஸோ இவங்களோட காமன் கேபிட்டல் வந்து பாட்னாவாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இவங்க செப்பரேட் ப்ராவின்ஸாக மாறினாங்க 1936. ஓகே, ஸோ 1936 தான் இவங்களை தனியாக பிரிச்சுட்டாங்க. ஸோ பீகார் தனியாக போயிட்டாங்க, இந்த சைட் ஒடிஷா தனியாக வந்துட்டாங்க. ஸோ இவங்க 1936 வந்த போது இவங்களோட கேபிட்டல் வந்து கட்டாக்காக இருந்துச்சு. 1948 வரையுமே கட்டாக் தான் இருந்துச்சு. ஓகே, அண்ட் நியூ கேபிட்டல் வந்து புவனேஸ்வர் 1948க்கு அப்புறம் தான் மாறுச்சு. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தா the state took its present form in 1949 with the merger of princely states including Mayurbhanj. ஸோ இப்போ இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு ப்ரெசன்ட் ஃபார்முக்கு வந்ததே வந்து பார்த்தீங்கன்னா 1949. ஓகே, ஸோ இதுதான் இவங்களோட ஃபார்மேஷன் நமக்கு தெரியணும். 1936 வரைக்கும் இவங்க 2 பேரும் ஒன்றா இருந்தாங்கன்றது நமக்கு தெரியணும். ஓகே, ஸோ ஒடிஷாவில் ஃப்ளோ ஆகிற இம்பார்ட்டண்ட்டான ரிவர்ஸ் நமக்கு தெரியணும். ஸோ இந்த ரிவர்ஸை வந்து நீங்கள் 4 வந்து கேட்டகரைஸ் பண்ணலாம். ரிவர்ஸ் that have a source outside the state, அங்கேருந்து வெளியிருந்து உருவாகி அப்படியே உள்ளே வர்றது. ரிவர்ஸ் ஹேவிங் த சோர்ஸ் இன்சைட் த ஸ்டேட், ரிவர்ஸ் ஹேவிங் அ சோர்ஸ் inside Odisha but flows through other states. செகண்ட் கேட்டகரி வந்து இங்கேயே ஆரம்பித்து இங்கேயே முடிஞ்சிடும். பட் தேர்ட் கேட்டகரி வந்து இங்கே ஆரம்பித்து அப்படியே கீழே போய் இன்னொரு ஸ்டேட்டில் வெளியே ஓஷனுக்கு வருது. அண்ட் அடுத்தது பார்த்தா ரிவர்ஸ் ஹேவிங் அ சோர்ஸ் இன்சைட் இந்தியா, ஐ மீன் இன்சைட் த ஸ்டேட் பட் ட்ரிபியூட்ரி டு த ரிவர்ஸ் விச் ஃப்ளோ த்ரூ அதர் ஸ்டேட்ஸ். ஸோ இந்த ரிவர் ஒரிஜின் ஆகிறது இங்கே தான், பட் இவங்களோட ட்ரிபியூட்ரிஸ் வந்து மற்ற இடத்துல இருந்தெல்லாம் கூட உள்ளே வருது. ஓகே, ஸோ இதுதான் இவங்களோட 4 கேட்டகரிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி நம்ம பார்க்கலாம். ஸோ ரிவர்ஸ் ஹேவிங் த சோர்ஸ் அவுட் சைட் த ஸ்டேட், வெளியிருந்து உருவாகி இங்கே வெளியே ஐ மீன் இந்த ஒடிஷாக்குள்ளே வந்து அதுக்கப்புறம் பே ஆஃப் பெங்காலில் ட்ரெயின் ஆகிறது நமக்கு தெரியணும். ஓகே, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சுபர்ணேகா, பிராமணி, மகாநதி. ஸோ சுபர்ணேகா பிராமணிலாம் வந்து ஜார்க்கண்டில் உருவாகுது, அங்கே தான் வந்து இவங்க ஸ்டார்ட் ஆகுது தெரியும். ஸோ மகாநதி நமக்கு தெரியும் மத்திய பிரதேஷில் நமக்கு அமர்கண்டக் பிளாட்டியூவில் தான் இவங்க ஒரிஜின்றது நமக்கு தெரியும். ஓகே, ஸோ இதுதான் வந்து இவங்களோட ஒரிஜின். அண்ட் நெக்ஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஹேவிங் அ சோர்ஸ் இன்சைட் த ஸ்டேட், இங்கேருந்தே உருவாகிற ரிவர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா புத்த பலங்கா, பைத்தரணி, சலந்தி அண்ட் ருஷி குல்யா, இவங்க எல்லாருமே இங்கேருந்தே உருவாகிறாங்க. அண்ட் ரிவர்ஸ் ஹேவிங் அ சோர்ஸ் இன்சைட் ஒடிஷா பட் ஃப்ளோஸ் த்ரூ அதர் ஸ்டேட்ஸ், இங்கே உருவாகி அப்படியே இவங்கெல்லாம் வேறு ஸ்டேட்டில் போய் ட்ரெயின் ஆகிறாங்க. யாரெல்லான்னு பார்த்தீங்கன்னா பஹூது, வன்சத்ரா அண்ட் நாகவல்லி, இவங்க 3 பேர்லையுமே பார்த்தீங்கன்னா ஒடிஷாவில் உருவாகி ஆந்திராவில் போய் ஆந்திராவில் இருந்து தான் அப்படியே வந்து அவங்க பே ஆஃப் பெங்காலுக்கு போகிறாங்க. ஓகே, next, rivers having a source inside Odisha but tributary to the rivers have which flow through other states. பார்த்தீங்கன்னா இவங்க ட்ரிபியூட்ரிஸ் மற்ற இடத்துல இருந்தெல்லாம் இவங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இந்த சைடு ஆந்திராவிலேருந்து இந்த சைடு வந்து கர்நாடக் இப்படியெல்லாம் வந்து இவங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணி உள்ளே போகிறது இவங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மச்குந்த், சிலேரு, கொலாப் அண்ட் இந்திராவதி. ஸோ இவங்கெல்லாம் வந்து இந்த கேட்டகரியுள்ள வருவாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர். ஸோ இங்கே ஒடிஷாவோட ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இவங்ககிட்ட நிறைய கேவ்ஸ் இருக்குது, நிறைய இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இவங்க இன்னுமே ப்ரிசர்வ் பண்ணுறாங்கன்றது நமக்கு தெரியணும். ஸோ இங்கே ஏர்லி மான்யூமெண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிசி 3rd century பிசி மான்யூமெண்ட்ஸ்லாம் இவங்க இன்னுமே வச்சிட்ருக்காங்க. அண்ட் த ரெமினன்ட் ஆஃப் த அசோகன் பில்லர் நமக்கு தெரியும். அதை வந்து அசோகன் பில்லரே இப்போ வந்து அது வந்து ஒரு சிவலிங்கமாக அதை அவங்க கன்வெர்ட் பண்ணி அண்ட் இட் இஸ் என்ஷ்ரைன்ட் இன் த பாஸ்கரேஸ்வரா டெம்பிள் நமக்கு தெரியணும். ஓகே, ஸோ அந்த பில்லர் தான் இப்போ வந்து அப்படியே வந்து ஒரு சிவலிங்கமாக இதுவாகி அந்த டெம்பிள் உள்ளே இருக்குது. ஸோ இது வந்து புவனேஸ்வரில் இருக்குது. அண்ட் த லயன் கேபிட்டல் ஆஃப் அன் அசோகன் பில்லர் ப்ரெசன்ட்லி இன் த ஸ்டேட் மியூசியம். ஸோ இது ரெண்டுமே வந்து இந்த ஊரோட ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு மில்லினியம் ஓல்டான ஒரு ரிசோர்ஸஸ் நமக்கு தெரியணும். ஓகே, அண்ட் இவங்க கிட்டே இருக்க இந்த கந்தகிரி ராக் ஆர்ட் கேவ் அண்ட் உதயகிரி ராக் ஆர்ட் கேவ், இவங்க 2 பேருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேவ்ஸ். அண்ட் இவங்க கிட்டே இருக்க இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ரெக்கார்டிங் காரவேலாஸ், இட்ஸ் அகேன் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அது வந்து ஒரு இந்த ஃபர்ஸ்ட் பிசியில் நடந்த ஒரு பீரியட் அது. ஸோ அந்த பீரியட் நடந்த அந்த காரவேலா ரூலிங் டினஸ்டி பற்றி எழுதியிருக்க இன்ஸ்கிரிப்ஷன் இஸ் அகேன் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ இட் கான்ஸ்டியூட்ஸ் த செகண்ட் ஃபேஸ் ஆஃப் த எவல்யூஷன் இன் த ஒடிஷன் ஆர்ட்ன்றது நமக்கு தெரியணும். ஓகே, அண்ட் த நாகா அண்ட் த யக்ஷா இமேஜஸ் ஃபவுண்ட் இன் பிளேசஸ் அரவுண்ட் புவனேஸ்வர் பிலாங் டு த போஸ்ட் காரவேலா எரா. ஓகே, யக்ஷாஸ்னால் அங்கே இருக்க டீமன்ஸ் மாதிரியான ஒரு ஃபிகர்ஸ் நம்ம நிறைய ஹிஸ்ட்ரியிலலாம் நம்ம பார்த்துருப்போம் ஃபோட்டோஸில். யக்ஷானா பேரை வந்து டீமன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை சிம்பிளைஸ் பண்ணுற மாதிரி ஒரு
இமேஜஸ், கார்விங்ஸ், ஸ்கல்ப்சர்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இன்னுமே அங்கே ஸ்பாட் பண்ணலாம். அண்ட் சைலோத்பவ டைனஸ்டி ஆஃப் பான்பூர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த earliest temples around புவனேஸ்வர். ஸோ இவங்க தான் வந்து இந்த சைலோத்பவ டினாஸ்டி தான் ஏர்லியஸ்ட் டெம்பிள்ஸ் வந்து அங்கே நம்ம இன்னும் பார்க்குற டெம்பிள்ஸ்லாம் இவங்களால தான் நமக்கு வந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த பவும்காராஸ் இந்த சோமவம்சீஸ் இந்த illustrious கங்காஸ் ஆர் பர்டிகுலர்லி known for temple building. இந்த 3 dynasties again for temple building அவங்க நமக்கு very very famous. And the Parasumeshwara temple at Bhubaneswar is the earliest extant temple நமக்கு தெரியணும். Okay, and the Lingaraj temple again at Bhubaneswar, the Jagannath temple at Puri, the Sun temple at Konark belonging to the 11th, 12th and 13th century respectively. இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஒடிஷானா இந்த 3 டெம்பிள்ஸ் நமக்கு தெரியணும். சன் டெம்பிள் கொனார்க் ஹேண்ட்ஸ் டவுன் நமக்கு தெரியும். சன்காக இருக்க ஒரே டெம்பிள் இவங்க அண்ட் இட்ஸ் அகெயின் வேர்ல்ட் ஃபேமஸ். அண்ட் ஜெகநாத் டெம்பிள் நமக்கு தெரியும், அவங்க இந்த ரத யாத்ரா இது அகெயின் இட்ஸ் வேர்ல்ட் ஃபேமஸ். அண்ட் லிங்கராஜ் டெம்பிள் அட் புவனேஸ்வர் கூட இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். Okay, and the Raja Rani temple and Mukteshwar temple at Bhubaneswar, Biraja temple at Jaipur, Kichakeshwari temple at Kiching, and the temples at Ranipur, Jarial again are very famous temples of Orishan architecture. Okay, and Odisha also has very exquisite handicrafts. இவங்களோட silver filigree work of Kathak. Filigree-na சின்ன சின்ன wire மாதிரி அந்த silver metal இது பண்ணி அந்த wire வந்து இது பண்ணி embroidery மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அது வந்து அந்த ஒர்க்கே வந்து இட்ஸ் வெரி வெரி ஃபேமஸ். அண்ட் ஹார்ன் ஒர்க் ஆஃப் கட்டாக் அண்ட் பர்லேக்க முண்டி இடத்துலேருந்து அது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அந்த ஃபேமஸ் அப்ளீக் ஒர்க் ஆஃப் பிப்ளி இஸ் ஆல்சோ வெரி ஃபேமஸ். அப்ளீக் ஒர்க்னால் நம்ம எம்ப்ராய்டரி இருக்குல்லங்க, அதுதாங்க பேட்சாக எம்ப்ராய்டரி பண்ண ஒரு கிளாத்தில் ஒரு பேட்சாக வந்து கலர் நூல் வச்சு அவங்க எம்ப்ராய்டரி பண்ணுவாங்க. தட்ஸ் வெரி வெரி ஃபேமஸ் நமக்கு தெரியும். ஸோ நீங்கள் எல்லாமே இப்போ நம்ம பார்க்குற சாரீஸ், நம்ம யூஸ் பண்ணுற சாரீஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒர்க்ஸில் தான் இருக்கும். ஸோ நமக்கு அது பேர் தெரியாமல் தான் நம்ம போட்டுட்ருக்கோம். பட் ஸ்டில் இது எல்லாமே இந்த மாதிரி ஒடிஷா, பெங்கால், பீகார் இவங்களோட ஒர்க்ஸ் எல்லாமே வந்து நம்ம தினமும் பார்க்குறது தான். ஸோ நீங்கள் ஜஸ்ட் அதை கூகுள் பண்ணிங்கனாலே தெரியும் இதுதானா, இதுக்கு தான் இந்த பேர் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, next, Pattachitra, a form of folk painting of Odisha, is also a very unique thing. ஸோ இங்கே பட்டச்சித்ரான்னு இது நம்ம நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம். ஸோ இது வந்து ஒடிஷாவுக்கு இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தா பிராஸ் அண்ட் பெல் மெட்டல் வேர் கூட இங்கே ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஸோ அதை வச்சு வேசஸ், கேண்டில் ஸ்டாண்ட்ஸ் அண்ட் பியூட்டிஃபுல்லாக ரொம்ப பண்ணியிருப்பாங்க. இப்போ கூட நம்ம இந்த பெரிய பெரிய ஹோம் சென்டர் அந்த மாதிரி பெரிய பெரிய ஷாப்பிங் ஹால்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக்ஸ்லாம் இட்ஸ் நாட் வெரி ஃபேமஸ் இல்லைங்களா. செராமிக்ஸை விட நவ் பீப்புள் are looking for brass and copper wares. இதுதான் people are looking for now. ஸோ இது எல்லாமே வந்து இட்ஸ் வெரி ரஸ்டிக் அண்ட் இட்ஸ் வெரி ஆன்டிக். அந்த ஃபீல் கொடுக்கறதுனால தான் இவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அண்ட் they're very long lasting also. Okay, so the black stone bowls and the plates of Nilgiri and kitching and multicolored stone statues இது எல்லாமே இங்கே இருக்கிற ரொம்ப ரொம்ப ஃபேமஸான அட்ராக்ஷன்ஸ். ஓகே, and silk and cotton handloom products especially sarees இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட். The Sambalpuri sarees and Maniyabandis pattu are matchless. Okay, இது ரெண்டுமே வந்து இது GI tag வாங்கினவங்க. ஸோ இதெல்லாம் மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்பாங்க. ஓகே, சம்பால்புரி அண்ட் மணியபந்தி எந்த ஊர் இது அப்படின்னு கேட்பாங்க. சத்தீஸ்கரா இல்லாட்டி வந்து பீகாரா, ஒடிஷாவான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியணும் இவங்க வந்து ஒடிஷாது. ஓகே, இவங்ககிட்ட இருக்க இம்பார்ட்டன்ட் ஃபெஸ்டிவல்ஸ் அண்ட் ஃபேர்ஸ் பார்த்தா இவங்ககிட்ட நிறைய ஃபேர்ஸ் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ் இருக்குது. நிறைய யாத்ராஸ் இவங்க பண்ணுவாங்க நமக்கு தெரியணும். ஸோ சந்தன் யாத்ரா, ஸ்நான யாத்ரா அண்ட் ரத யாத்ரா இவங்க 3 பேருமே இங்கே ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். துர்கா பூஜா அகைன் வெஸ்ட் பெங்கால் பக்கத்துலேயே இவங்க இருக்கிறதுனால இவங்க துர்கா பூஜாவையும் ரொம்ப எக்ஸ்க்ளூசிட்டாக இவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க. அண்ட் மோர் பர்டிகுலர்லி அட் கட்டாக். ஸோ இவங்க ஹிஸ்டாரிக்கலி இந்த ரீஜன் ரொம்ப ஃபேமஸ்னால இந்த ரீஜனில் இன்னும் அதிகமாக செலிப்ரேட் பண்ணுறது நமக்கு தெரியும். அண்ட் காளி பூஜா அகைன் அது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். நம்ம தீபாவளி தான் அவங்க காளி பூஜான்னு சொல்லுவாங்க. அகைன் அதுவுமே வந்து அங்கே ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அண்ட் பலி யாத்ரா ஆஃப் கட்டாக் தட் இஸ் அகைன் வெரி வெரி ஃபேமஸ். இது ஃபுல் மூன் டே இந்த மந்த் ஆஃப் கார்த்திகா. ஸோ கார்த்திகை மாதத்தில் அது பண்ணுவாங்க. சைத்ர பர்வா ஃபெஸ்டிவல் ஆஃப் சவு டான்ஸ் இங்கே வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இட் இஸ் செலிப்ரேட்டட் பரிபதா. ஸோ இந்த சைத்ர பர்வா வந்து நம்ம எஸ்எஸ்சி கொஷன் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இது வந்து பெங்காலா ஒடிஷான்ற கன்ஃபியூஷன் நமக்கு நிறையவே உண்டு. ஸோ அதனால் நமக்கு தெரியணும் இது வந்து ஒடிஷாவோட ஃபெஸ்டிவல். ஓகே, அண்ட் மக்கர், ஹோலி, மொஹரம், ஈத், கிறிஸ்மஸ் இது மாதிரி மற்ற எல்லா காமன் ஃபெஸ்டிவல்ஸும் இவங்க அதிகமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட் ஒடிஷானாலே நமக்கு வர இம்பார்ட்டண்ட்டான ரிவர் வந்து மகாநதி தான்.
நமக்கு தெரியும். இப்போ எப்படி தமிழ்நாடுனா நமக்கு காவேரி நமக்கு ஞாபகம் வருதோ, ஸோ அந்த மாதிரி ஒடிஷானா மகாநதி தான் நமக்கு தெரியணும். ஸோ இந்த ரிவர் பார்த்தீங்கன்னா இட் ஒரிஜினேட்ஸ் இன் த அமர்கண்டக் ஹில்ஸ் ஆஃப் த பஸ்தர் பிளாட்யூ இன் த ராய்ப்பூர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் மத்திய பிரதேஷ். ஓகே, மத்திய பிரதேஷ்லேருந்து உருவாகுதான் மகாநதி. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ த சிலிகா லேக் இஸ் a blackish water lagoon located in the southern part of Odisha. It's a coastal place. Okay, நமக்கு தெரியணும் its salinity declines to a minimum during the monsoon periodல அதோட salinity வந்து குறைஞ்சிரும் because of rain water. ஓகே, ஸோ இது நமக்கு தெரியணும். அண்ட் இங்கே இருக்க 33 sandstone caves on Udayagiri and Kandagiri hills in Bhubaneswar were probably carved under King Karavela. இந்த பிசியில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அவங்க கிட்ட இருக்க இந்த 33 sandstone caves at Udayagiri and Kandagiri அது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். நமக்கு தெரியும் அந்த கேவ்ஸ் ரொம்ப ஃபேமஸ். ஸோ அதெல்லாம் காரவேலா பீரியட்ன்றது நமக்கு தெரியணும். ஓகே, நெக்ஸ்ட் Odisha has 62 tribes including the Santals, Savaras, Juangs, Gonds and Bonds. ஸோ இதெல்லாம் இவங்க கிட்ட இருக்க இம்பார்ட்டன்ட் ட்ரைபல் பீப்புள். அண்ட் ஒடியா லாங்குவேஜ் நமக்கு தெரியும். இவங்க அங்கேன்னு ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஸ்டேட்டஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்க ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஸ்டேட்டஸ் வாங்கியிருக்காங்க 2014. கடைசியாக இவங்க தான் வாங்கியிருப்பாங்க நமக்கு தெரியும். அண்ட் இங்கே இருக்க ஒரு இம்பார்ட்டன்ட் ஐலண்ட் நமக்கு தெரியணும், வீலர் ஐலண்ட். இட்ஸ் அகேன் வெரி வெரி ஃபேமஸ் காமன் எஸ்எஸ்சி கொஷின் இது. வீலர் ஐலண்ட் எந்த ஊருன்னு கேட்பாங்க. ஸோ இது வந்து ஒடிஷாவா வெஸ்ட் பெங்காலா அப்படின்ற ஒரு பெரிய கன்ஃபியூஷன் உண்டு. ஸோ இது வந்து ஒடிஷா தான் இந்த ஐலண்ட் இருக்குது. ஸோ இதோட பேர் வந்து மாற்றிருப்பாங்க அப்துல் கலாம் ஐலாண்ட்னு. ஓகே, ஸோ இதோட நம்ம வந்து ஒடிஷா கன்க்ளூட் பண்ணிட்டோங்க. ஸோ எங்களோட மேஜரான ரிவர்ஸ் நம்ம பார்த்தோம், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ஸ் பார்த்தோம், அண்ட் இங்கே கிட்ட இருக்க இம்பார்ட்டண்ட்டான கல்ச்சர் அண்ட் ஹிஸ்ட்ரியெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்த்தோம். கரெக்ட். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேட்டுக்கு போகிறோம், பஞ்சாப். ஓகே, ஸோ பஞ்சாப் இஸ் லேண்ட் ஆஃப் கல்ச்சர். இவங்களோட ஃபுட், இவங்களோட டான்ஸ், இவங்க கிட்ட இருக்க the pride they have in their own culture, இவங்களோட பிலீவ்ஸ், இது எல்லாமே வேர்ல்டு ஃபேமஸ் நமக்கு தெரியும். ஓகே, ஸோ பஞ்சாப்ஸ் பற்றி அங்கே இருக்கிற சீக்ஸ் பற்றி நமக்கு we have a lot of good respect இல்லைங்களா? இந்த டிஃபென்ஸ்லையாக இருக்கட்டும், மிலிட்ரிலையாக இருக்கட்டும், எல்லா ஹை பொசிஷன்லேயும் இவங்க இருப்பாங்க. பிகாஸ் அவங்க இடமே அவங்க ஃபுல்லாகவே வந்து they are very more patriotic and they are very more dedicated towards a culture. இது நமக்கு தெரியணும். ஓகே, ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க ஹிஸ்டாரிக்கலி இவங்க ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். பிகாஸ் நம்மளோட இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட கிரேடலே இவங்க தான். அந்த 5 ரிவர் ஓடுறதே இந்த ஊர்லேருந்து தான் அப்படியே நமக்கு போகும் தெரியும். ஸோ இந்த சைடு ஃபுல்லாக பாகிஸ்தான் வழியும் போய் அப்படியே இந்த சைடு ட்ரெயின் ஆகிறது எல்லாமே இங்கே இதுதான் இவங்களோட பெட். ஓகே, ஸோ அந்த பஞ்சாப்னா அந்த 5 ரிவர்ஸுமே இங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்ட். இண்டஸ், ஜீலம், செனாப், ரவி, பியாஸ், சட்லஜ், இவங்க எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ ஒரு பெரிய சிவிலைசேஷன் உருவானதுக்கு ஒரு 3000-4000 இயர்ஸ் முன்னாடி உருவானதுக்கு இந்த ரிவர்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ த ஃபர்ஸ்ட் நோன் டாக்குமெண்டேஷன் வேர்ட் ஃபர்ஸ்ட் பஞ்சாப்ன்ற வார்த்தை எங்கே ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இபின் பட்டுட்டாவோட புக்கில் அவரோட ட்ராவலாகில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அவர் 14th century வந்திருப்பார். ஸோ அவரோட ட்ராவலாகில் நம்ம பார்த்துருப்போம். அண்ட் த டேர்ம் கேம் இன் டு வைடர் யூஸ் இன் த செகண்ட் ஹாஃப் ஆஃப் 16th century. ஓகே, ஸோ 16th centuryலையும் நம்ம பார்த்துருப்போம். அது எந்த புக்கில் பார்த்துருப்போம்னா தரிக்கி ஷேர் ஷா சூரி. ஸோ இவரோட புக்கில் நம்ம பார்த்துருப்போம் 1580. ஸோ இட் டிஸ்கிரைப்ஸ் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அ ஃபோர்ட் பை ஷேர் கான் ஆஃப் பஞ்சாப். ஸோ அதில் வந்து அவங்க இந்த ஊரை பற்றி பேசியிருக்காங்க. அண்ட் ரெஃபரன்ஸ் ஆஃப் பஞ்சாப் கேன் ஆல்சோ பி ஃபவுண்ட் இன் த வால்யூம் 1 ஆஃப் ஐனி அக்பரி ரிட்டன் பை அபுல் ஃபாசில். ஸோ அங்கேயுமே வந்து இந்த புக்கை பற்றி எழுதியிருக்காங்க. பட் பஞ்சாப் டிஸ்கிரைப்ஸ் a territory that can be divided into provinces of Lahore and Multan. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். கரெக்ட். ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ பாகிஸ்தானில் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாமே வந்து இந்த பஞ்சாப் உள்ளே தான் வரவங்க. அண்ட் சிமிலர்லி இந்த செகண்ட் வால்யூம் ஆஃப் ஐனி அக்பரியில் த டைட்டில் ஆஃப் அ சாப்டர் இன்க்ளூட்ஸ் த வேர்ட் பஞ்சநாடு. ஓகே, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு இன்னொரு பேருமே வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ த ஃபர்ஸ்ட் மென்ஷனிங் ஆஃப் சான்ஸ்கிரிட் ஈக்குவலண்ட் ஆஃப் பஞ்சாப் பார்த்தீங்கன்னா மகாபாரத்லேயே இருக்குது. ஓகே, மகாபாரத்தில் இவங்களை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அகைன் இவங்க பேரை வந்து பஞ்சநாடான்னு சொல்லியிருக்காங்க. த கண்ட்ரி ஆஃப் 5 rivers. ஸோ அப்போதுலேருந்தே இவங்க பேர் வந்து பஞ்சாப். இவங்க பேரே வந்து 5 பெரிய நதி ஓடுறதை வச்சு தான் இவங்க வந்து டிஸ்டிங்விஷ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ த முகல் கிங் ஜஹாங்கீர் ஆல்சோ மென்ஷன்ஸ் த வேர்ட் பஞ்சாப் இன் துசுக்கி ஜஹாங்கீரி derived from the Persian and it is introduced by the Turkish conquerors. ஓகே, ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, அதே தான் பஞ்சாப்னா 5
பஞ்சாப்னா பஞ்ச்னா வந்து 5, அப்னா வந்து வாட்டர்ஸ். ஸோ இதனால தான் இவங்களுக்கு இந்த பேர் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன்ஸ் இன் த வேர்ல்ட் நமக்கு தெரியும். அண்ட் பஞ்சாபி லாங்குவேஜும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் நமக்கு தெரியும். ஸோ இட் ஹேஸ் இட்ஸ் ஒரிஜின்ஸ் இன் த இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜஸ் இன்க்ளூடிங் பர்ஷியன் அண்ட் லாட்டின். ஸோ இவங்க ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே வந்து இவங்க லாங்குவேஜ் அதோட டைலக்ட் எல்லாமே வந்து இண்டோ அண்ட் பர்ஷியன் லாட்டினோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்றது நமக்கு தெரியணும். ஓகே, பஞ்சாபில் பார்த்தா நிறைய ரிலிஜன்ஸே உருவான ஒரு இடம் அந்த இடம். ஸோ லைக் நமக்கு தெரியும் சீக்கிசம் அங்கே தான் உருவாச்சு அண்ட் புத்திசம் அண்ட் மெனி சூஃபி ஸ்கூல்ஸ் ஆஃப் இஸ்லாம்லாம் கூட அவங்களுக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்றது நமக்கு தெரியும். ஸோ பஞ்சாப் வந்து டெல்லி பக்கத்தில் இருக்குல்ல, ஸோ அவங்களோட சீட் அது. ஸோ அவங்க எல்லாமே பெரிய பெரிய எம்பரர்ஸ் இருந்த இடம் அது. ஸோ அதனால பெரிய பெரிய ரிலிஜன்ஸ் உருவாகிறதுக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்த ஒரு இடம்ன்றது நமக்கு தெரியணும். ஓகே, ஸோ இந்த ஸ்டேட்டோட ஆரிஜின் நீங்கள் பார்த்தீங்கன்னா the Indian state of Punjab was created in 1947 when the partition of India split. Correct. So பஞ்சாபோட பெரிய பார்ட் வந்து அங்கே போயிடுச்சு, பாகிஸ்தான் கிட்ட போயிடுச்சு. நம்ம கிட்ட இருக்கிறதே ஒரு சின்ன பார்ட் தான். ஸோ அங்கே இருக்க ஸ்டேட் பேருமே பஞ்சாப் தான், இன்னுமே அது அவங்க பேர் பஞ்சாப் தான். ஸோ இது நமக்கு தெரியணும். ஓகே, ஸோ in 1950 பார்த்தீங்கன்னா 2 separate states were created. Punjab included the former Raj province of Punjab, while the princely states of Patiala, Nabha, Jind, Kapurthala, Malerkotla, Faridkot and Khalsa were combined into a new state. Okay, so இவங்களெல்லாம் என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா ஈஸ்ட் பஞ்சாப் ஸ்டேட் யூனியன்னு சொல்லிட்டாங்க, பெப்சுன்னு. ஸோ இப்படி பிரிச்சுட்டாங்க, இந்த சைடு வந்து இப்படி பிரிச்சுட்டாங்க. ஓகே, இப்படி பிரிச்சுட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் தான் நீங்கள் பார்த்தா இந்த ஹரியானான்னு பிரித்தது, ஹிமாச்சல் பிரதேஷ் பிரித்தது, உத்தரகண்ட் பிரித்ததுலாம் அதுக்கப்புறமா மெல்லமாக பிரித்தது. ஸோ அதுக்கு முன்னாடியே வரையும் பார்த்தோன்னா இவங்க பஞ்சாப்னு தனியாக, அதுக்கப்புறம் பெப்சூன்னு தனியாக வந்து இவங்களை வந்து பிரிச்சிருப்பாங்க. ஓகே, அண்ட் ஹிமாச்சல் பிரதேஷே பார்த்தோன்னா இங்கேருந்து உருவானது தானே. இட் வாஸ் கிரியேட்டட் ஆஸ் a யூனியன் டெரிட்டரி ஃப்ரம் செவரல் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அண்ட் காங்க்ரா டிஸ்ட்ரிக்ட். ஸோ அகைன் இவங்க கிட்டேருந்து தனியாக பிரிஞ்சு வந்தது தான் ஹிமாச்சல் பிரதேஷ். ஓகே, அண்ட் 1956 தான் பார்த்தீங்கன்னா பெப்சு was merged into Punjab state and several northern districts of Punjab in the Himalayas were added to Himachal Pradesh. Okay, so Punjab தனியாக இருந்தது, பெப்சு தனியாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணாங்கன்னா இவங்க கிட்டேருந்து ஹிமாச்சல் பிரிஞ்சுட்டாங்க. திருப்பி பெப்சூவில் இருக்கவங்க எல்லாம் பஞ்சாபில் சேர்ந்துட்டாங்க. பஞ்சாபில் இருந்த நிறைய பேர் வந்து ஹிமாச்சலில் சேர்ந்துருப்பாங்க. இப்படி தான் அவங்கள வந்து ரீஆர்கனைஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஓகே, ஸோ இவங்களோட கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா சண்டிகர் நமக்கு தெரியும். ஸோ பஞ்சாப் ஹரியானா ரெண்டு பேருக்குமே சண்டிகர் தான் கேபிட்டல். அண்ட் இவங்களே தனியான ஒரு யூனியன் டெரிட்டரி. So இவங்களோட date of formation is November 1, 1966. Okay, and they share an international border with Pakistan நமக்கு தெரியும். பஞ்சாபில் மொத்தமாக 22 districts இருக்காங்க. அண்ட் இவங்களோட ஸ்டேட் அனிமல் தான் பிளாக் பக். இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இல்லைங்களா. நம்ம பெரிய ஒரு ஹிந்தி ஸ்டார் இதை வந்து கொண்டுட்டு ஸோ இதை வந்து பெரிய கேஸ்லாம் போயிட்டு இருந்தது நமக்கு தெரியும். பிகாஸ் இவங்க பஞ்சாப்ஸ் வந்து அவங்களோட ஸ்டேட் அனிமலை ரொம்ப இதுவாக பார்க்குறாங்க. ஸோ எங்களோட அனிமலை நீ கொண்டுட்ட, நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க இன்னுமே அந்த ரெவெஞ்சோட சுற்றுறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். கரெக்ட். ஸோ இதுதான் இவங்களோட ஸ்டேட் அனிமல். அண்ட் இவங்களோட ஸ்டேட் பேர்ட் பார்த்தீங்கன்னா பெசிப்டர் கென்டில்ஸ். அண்ட் இவங்களோட ஸ்டேட் ட்ரீ பார்த்தீங்கன்னா ஷிஷாம் ட்ரீ. அண்ட் இவங்ககிட்ட இருக்க இம்பார்ட்டண்ட்டான டூரிஸ்ட் பிளேசஸில் அகைன் ஒன் இஸ் வேர்ல்ட் ஃபேமஸ் த கோல்டன் டெம்பிள் அட் அம்ரித்சர். கரெக்ட். ஸோ எல்லா நாளுமே உங்களுக்கு ஃப்ரீ ஃபுட் கொடுக்குறாங்க. ஸோ அதை வந்து அவங்க வந்து ஒரு சேவையாக செய்கிறாங்க அண்ட் அதை வந்து அவங்க ஒரு கடமையாக செய்கிறாங்க நமக்கு தெரியும். ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் ராக் கார்டன் அட் சண்டிகர், ஷஹீத் இ அசாம் சர்தார், இது வந்து பகத்சிங்கோட மியூசியம் நமக்கு தெரியணும், அது ஜலந்தரில் இருக்குது. மகாராஜா ரஞ்சித் சிங் வார் மியூசியம், இது வந்து லுதியானாவில் இருக்குது. பிர் மோட்டி பாக் சாங்சுரி பட்டியாலாவில் இருக்குது. பட்டிண்டா ஜுவாலஜிக்கல் பார்க் பட்டிண்டாவில் இருக்குது. நூர்பூர் ஃபோர்ட் பத்தான்கோட்டில் இருக்குது. த ஜகஜித் பேலஸ் வந்து கபூர்தலாவில் இருக்குது. ஸோ இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் இருக்க இம்பார்ட்டண்ட்டான டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் அண்ட் வெரி இம்பார்ட்டண்ட் அட்ராக்ஷன்ஸ். அண்ட் இவங்க செலிப்ரேட் பண்ணுற ஃபெஸ்டிவல் வந்து லோரி, இதுதான் வந்து இவங்களோட ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல். நம்ம ஊரில் பொங்கல் மாதிரி இவங்க ஊரோட ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் லோரி நமக்கு தெரியும். அண்ட் பைசாக்கி அகைன் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபெஸ்டிவல். குரு புர்ப், இவங்க எல்லாமே இம்பார்ட்டன்ட் ஃபெஸ்டிவல்ஸ். அண்ட் இவங்க கிட்ட இருக்க இம்பார்ட்டண்ட்டான டான்ஸ் ஃபார்ம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாங்க்ரா டான்ஸ் அகைன் வேர்ல்ட் ஃபேமஸ். அண்ட் அதுக்கப்புறம் கிதா டான்ஸ். அண்ட் இவங்க கிட்ட இருக்க இம்பார்ட்டன்ட் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா புல்கரி ஆர் ஃப்ளவர் எம்ப்ராய்டரி, wood inlay of Hoshiarpur on black shisham wood. இது ரெண்டுமே வந்து இவங்க கிட்ட ரொம்ப ஃபேமஸ். ஓகே, அண்ட் இவங்க பேசுகிற லாங்குவேஜ் பஞ்சாபி. அண்ட் இவங்க கிட்ட இருக்க இம்பார்ட்டன்ட் ரிவர்ஸ் பார்த்தீங்கன்னா பியார், சட்லஜ், ரவி. ஸோ மற்றதெல்லாம் அப்படியே வெளியே போயிடும்ல, இந்த சைட் பாகிஸ்தானுக்கு போயிடும். இவங்க 3 பேர் தான் இவங்க பஞ்சாப்க்கு அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுறது. ஓகே,
ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இவங்ககிட்ட இருக்க இம்பார்ட்டண்ட்டான கிராப்ஸ் மேஜர் கிராப் இஸ் வீட் நமக்கு தெரியும். ஸோ அதை தாண்டி வீட், கிராம், பார்லே, ஆயில் சீட்ஸ், மேஸ், ரைஸ், கிரவுண்ட் நட் இது எல்லாமே இவங்க அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இவங்களோட கேஷ் கிராப்ஸ் பார்த்தீங்கன்னா காட்டன், சுகர் கேன் பண்ணுறாங்க. இவங்ககிட்ட இருக்க ஒரு இம்பார்ட்டண்ட் லேக் பார்த்தீங்கன்னா மத்தவுட் லேக். இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு லேக் ரிசோர்ஸ். ஓகே. ஸோ இவங்ககிட்ட இருக்க இம்பார்ட்டன்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தக்னி ரெஹமாப்பூர் வைல்ட் லைஃப் சாங்சுரி, ஜஜார் பச்சௌலி வைல்ட் லைஃப் சாங்சுரி, பிர் பத்சான். ஓகே, பிர்னா இங்கே என்னென்னா ஸ்ட்ரென்த். ஓகேங்களா? ஸோ அதனால் எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து பிர்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்து, வலிமை, அதுதான் வந்து அதோட அர்த்தம். ஓகே. ஸோ பிர் ஐஷ்வான், அதுக்கப்புறம் அபோஹர், ஹரிகே, பிர் மோத்திபாக், பிர் குர்தியால்புரா, பிர் புனேர் ஹேரி, பிர் மேஹாஸ், பிர் தோசாங், கதாலாவ் குஷிலான் வைல்ட் லைஃப் சாங்சுரி. அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் இவங்ககிட்ட வெட்லேண்ட் சைட்ஸ் பார்த்தீங்கன்னா கஞ்ச்லி, ஹரிகே, ரோப்பார். இவங்க 3 வெட்லேண்ட்ஸுமே இவங்க ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். கரெக்ட். இதில் வந்து இந்த ரோப்பார் வெட்லேண்டு தான் வந்து அதிகமாக கேட்பாங்க. இது வந்து எந்த இதுலன்னு மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்கும்போது இந்த ரோப்பார் வெட்லேண்டை வந்து அதிகமாக கேட்குறது உண்டு. ஸோ இது இட்ஸ் அகெயின் ஒரு எஸ்எஸ்சி கொஷின். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து எழுதி ரெப்பட்டேட்டிவாக நம்ம இதை படித்தா தான் நம்ம மைண்ட்லேயே இருக்கும். ஓகே. ஸோ இங்கே இருக்க இம்பார்ட்டன்ட் டோப்ஸ் பார்த்தீங்கன்னா, டோப்ஸ் நம்ம தெரியும்ல, 2 ரிவர் வரும்போது நடுவில் இருக்க அந்த ஃபர்டைல் லேண்ட் ரீஜன். ஓகே, இந்த பிளெயின் லேண்ட் ரீஜனை தான் நம்ம டோப்னு சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் அகெயின் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு எஸ்எஸ்சி கொஸ்டின். மேட்ச் த ஃபாலோயிங்கில் அது அதிகமாக கேட்குறது உண்டு. இதில் என்னென்னா ஒரு 4 இந்த டோப்ஸை கொடுத்துட்டு 4 இந்த ரிவர் பேர்ஸை கொடுத்துருவாங்க. எந்த ரிவர் நடுவில் எந்த டோப் அப்படின்னு கேட்பாங்க. இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஜியாகிரபி கொஸ்டின், நமக்கு தெரியணும். ஸோ இந்த ஜேக்குன்ற டோப் வந்து பார்த்தீங்கன்னா இட் லைஸ் பிட்வீன் ஜீலம் அண்ட் செனாப். ரேச்னா பார்த்தீங்கன்னா ரவி அண்ட் செனாப். பாரி பார்த்தீங்கன்னா ரவி அண்ட் பியாஸ். பிஸ்ட் பார்த்தீங்கன்னா பியாஸ் அண்ட் சட்லாஷ். நீங்கள் அப்படியே ஃபஸ்ட் லெட்டரை நீங்கள் எடுத்துக்கலாங்க. நீங்கள் அந்த பேரே வச்சு உங்களுக்கு தெரியும். ஜீலம் செனாப், JECE அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரேச்னான்னு பார்த்தீங்கன்னா ரவி செனாப், அங்கே RCHன்னு இருக்குது. பாரின்னு பார்த்தீங்கன்னா அகைன் பியாஸ் ரவி, BRன்னு இருக்குது. பிஸ்ட் பார்த்தீங்கன்னா பியாஸ் சட்லாஷ், BSன்னு இருக்குது. ஸோ இதை வச்சு நீங்கள் ஈஸியாக நீங்கள் இது பண்ணலாம். இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருந்தோன்னா நம்மளால் ஈஸியாக வந்து இதை மார்க் பண்ண முடியும். இல்லாட்டி இது இந்த பாயிண்ட்டே வேஸ்ட் இல்லை. ஸோ அதனால் இது வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின் இது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபத்தேகட் சாஹிப். ஸோ இந்த ஊர் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நோன் ஆஸ் அ ஸ்டீல் டவுன் ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அதிகமான ஒரு ஸ்டீல் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஊர் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அண்ட் 1966 தான் பார்த்தீங்கன்னா இவங்க பிரிஞ்சாங்க இல்லைங்களா, பஞ்சாப், ஹரியானா. நம்ம ஹரியானா ஸ்டேட் பார்க்கும்போது இவங்களை பற்றி பார்த்துட்டோம். பஞ்சாபி இஸ் ஆஃபிஷியல் லாங்குவேஜ். அது வந்து குர்முகி ஸ்கிரிப்டில் தான் எழுதுறாங்கன்றது நமக்கு தெரியணும். ஓகே. நெக்ஸ்ட் சட்லஜ் யமுனா லிங்க், அந்த 2 ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்டில் இவங்க ரொம்ப ஃபேமஸ். So Satluj Yamuna link SYL is popularly known, and it is a proposed 214-kilometer long canal project in India to connect these both rivers. ஓகேங்களா. அண்ட் டிஸ்ட்ரிக்ட் லுதியானா, அகேன் இவங்க லுதியானானாலே நமக்கு தெரியும் இல்லைங்களா, லுதி வுல். இவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் எப்போவுமே. ஸோ லுதியானா வந்து இந்த வுல்லன் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இந்த நார்தர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாமே வுல்லனுக்கு ரொம்ப ஃபேமஸ். அதில் லுதியானா டிஸ்ட்ரிக்ட் வந்து இட்ஸ் அகேன் பர்டிகுலர்லி வெரி வெரி ஃபேமஸ் ஃபார் த வுல்லன் ஷால்ஸ் அண்ட் கார்பெட்ஸ். இதெல்லாம் நமக்கு தெரியும். ஓகே. ஸோ ஜலந்தர் அகேன் இவங்க வந்து ரொம்ப ஃபேமஸ் ஃபார் ஸ்போர்ட்ஸ் கூட்ஸ். நமக்கு தெரியும் நிறைய பேட்ஸு அந்த மாதிரி வுடன் இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து இவங்க ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அண்ட் ஸ்போர்ட்ஸ் கூட்ஸ்க்கும் இவங்க வெரி ஃபேமஸ். ஓகே. அண்ட் கபூர்தலாவில் வந்து ஒரு ரெயில் கோச் ஃபேக்ட்ரி இருக்குது. முக்கேரியானில் வந்து இம்பார்ட்டண்ட்டான பேப்பர் மில்ஸ்லாம் இருக்குன்றது நமக்கு தெரியணும். ஓகே. ஸோ இதோடு நம்ம வந்து பஞ்சாப் ஸ்டேட் கன்க்ளூட் பண்ணிட்டோம். அவங்கக்கிட்ட இருக்க இம்பார்ட்டன்ட் ரிவர்ஸ் நம்ம பார்த்தோம். அவங்களோட டான்ஸ், ஆர்ட், கிராஃப்ட் ஃபார்ம்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேட்டுக்கு போகிறோம். ராஜஸ்தான், த லேண்ட் ஆஃப் பேலசஸ், த லேண்ட் ஆஃப் கிங்ஸ், அண்ட் இட்ஸ் த லேண்ட் ஆஃப் கல்ச்சர். இது நமக்கு தெரியும். இட் இஸ் லார்ஜஸ்ட் ஸ்டேட் பை லேண்ட். நமக்கு தெரியணும் இந்தியாவிலே பெரிய ஸ்டேட் எது இன் டர்ம்ஸ் ஆஃப் லேண்ட் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் தான் நமக்கு தெரியும். அவங்க பேரே ராஜா இருக்கிற ஊர் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. அவங்கக்கிட்ட நிறைய கிங்ஸ் இருந்தாங்க. நிறைய பேரால் இவங்களை வந்து ஒரே இடத்துல ஆளவே முடியலை. கரெக்ட். அக்பர் வந்த அப்புறம் தான் ஒரு யூனிஃபை பண்ணி இந்த என்டையர் ரீஜனை வந்து ஒரே ஆளாக ஆண்டாங்க. ஸோ அது வரையும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு ஊரில் ஒரு சிற்றரசர்கள் மாதிரி அவங்க இருந்துட்டு இருந்திருப்பாங்க. நம்ம தமிழ்நாடு மாதிரி தான் அவங்களுமே.
ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ன்ற நமக்கு தெரியணும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் பார்க்கலாம். ஸோ இவங்க தான் லேண்ட் ஆஃப் கிங்ஸ்ன்னு சொல்கிறாங்க, ஒரு லேண்ட் ஆஃப் கிங்டம். அண்ட் இந்தியாவில் வந்து இதான் லார்ஜஸ்ட் ஸ்டேட் பை ஏரியா. ஸோ இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா இட் ஃபீச்சர்ஸ் இன்க்ளூட்ஸ் ruins of Indus Valley civilization, temples, forts, fortresses. ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் இருக்க ruins கூட இன்னுமே இருக்குது. அதுக்கப்புறம் தானே இவங்ககிட்ட நிறைய ராஜாக்கள் வந்த நிறைய ஃபோர்ட்ஸ் டெம்பிள்ஸ்லாம் கூட நம்ம இன்னுமே நிறைய பார்க்குறோன்றது நமக்கு தெரியணும். ஓகே, ஸோ ராஜஸ்தானை வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க 9 ரீஜன்ஸ் தான். ஓகே, ஸோ இது வந்து ஹஜ்மர் அந்த ஸ்டேட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டேட். அப்புறம் ஹதோத்தி, துந்தர், கோர்வார், ஷேகாவதி, மேவார், மார்வார், வகாத் அண்ட் மேவாத். ஓகே, ஸோ இவங்க 9 பேராக வந்து ஈக்குவலாக இவங்க டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ், ஓகே, அட்மினிஸ்ட்ரேஷன் பர்பஸ், இவங்கக்கிட்ட ஜாகிரபிக்கல் ரிசோர்ஸஸ் அந்த மாதிரி இவங்களை வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ விச் ஆர் ஈக்குவலி ரிச். இவங்க ஏன் ஈக்குவலாக இவங்களை டிவைட் பண்ணியிருக்காங்கன்னா பிகாஸ் இவங்க எல்லாத்துக்குமே ஒரு இண்டிஜினியஸ் ஹெரிட்டேஜ் அண்ட் அதுக்கான கல்ச்சர் அண்ட் எத்னிக் பிலீவ்ஸ் உண்டு. ஸோ அதனால தான் வந்து இவங்களை வந்து இப்படி பிரிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இவங்களோட ஹிஸ்ட்ரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கிளான்ஸ் இருந்தாங்க. கிளான்ஸ்லாம் சின்ன சின்ன குரூப்ஸ், சின்ன சின்ன கிங்டம்ஸ் மாதிரி அவங்க இருந்திருப்பாங்க. ஸோ ராஜ்புட் கிளான்ஸ் எமர்ஜ் அண்ட் தே ஹெல்த் தியர் ஸ்வே ஓவர் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ராஜஸ்தான் அப் டு 700 AD. ஸோ இப்போவுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ராஜ்புட்ஸ்ன்ற ஒரு கர்வம் எப்போவுமே உண்டு. நமக்கு இன்னுமே இங்கே நிறைய ஃபிலிம் ஸ்டார்ஸ்லாம் இருக்காங்க இல்லைங்களா? ஸோ அவங்களாம் வந்து ராஜ்புட்னாலே தே திங்க் தட் they're still kings by inside. Okay, so அந்த மாதிரி தான் they believe in themselves. ஸோ அந்த மாதிரி நிறைய கிளான்ஸ் அவங்க இருந்திருக்காங்க. And before that Rajasthan was a part of several republics. நான் சொன்னேன் இல்லைங்களா, நிறைய ரூலர்ஸ் கிட்ட இவங்க இருந்திருப்பாங்க, லைக் த மௌரியன் எம்பையர், மாலவாஸ், அர்ஜுனியாஸ், யௌதியாஸ், குஷானாஸ், சாக்காஸ், சத்ராப்ஸ், குப்தாஸ், ஹூனாஸ். ஸோ இது மாதிரி நிறைய கிங்டம்ஸ் கிட்ட இவங்க இருந்திருக்காங்க. த ராஜ்புட் கிளானோட அசெண்டன்சி இந்த இந்தியன் ஹிஸ்ட்ரி நீங்கள் பார்த்தீங்கன்னா 8th ஒரு 12th century AD-க்குள்ளே நீங்கள் பார்க்கலாம். நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா, இவங்களே 4 பேராக ஈக்குவலாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு இடத்துல ஒரு இது இருந்திருப்பாங்க. நம்ம எல்லாம் ஹிஸ்ட்ரியில் பார்த்துருப்போம் ஆல்ரெடி, கரெக்ட். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்களுக்குள்ளேயே வந்து அவங்க நிறைய பிரிச்சிருப்பாங்க, கரெக்ட். அண்ட் த பிரதிஹராஸ் ரூல் ராஜஸ்தான் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த நார்தர்ன் இந்தியா during 750 to 1000 AD. ஸோ ஃபுல்லாக இவங்க தான் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் 1000க்கு மேலே பார்த்தீங்கன்னா 1000 to 1200 AD பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட வந்து சாளுக்கியாஸ், பர்மராஸ், சௌஹான்ஸ் இவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இவங்க தான் அந்த 4 பேர், கரெக்ட். பிரதிஹராஸ், சாளுக்கியாஸ், பர்மராஸ் அண்ட் சௌஹான்ஸ் இவங்க தான் ராஜஸ்தானை வந்து ஆண்ட ஒரு 4 இம்பார்ட்டண்ட்டான கிளான்ஸில் இவங்க தான் அந்த 4 இம்பார்ட்டண்ட்டான பேர். ஓகே, தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் அதுக்கப்புறம் 1200 AD-க்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே நமக்கு தெரியும் இல்லைங்களா, டெல்லி சுல்தான்ஸ் வந்துட்டாங்க, கரெக்ட். ஸோ அரவுண்ட் 1200 AD as a part of Rajasthan came under Muslim rulers. ஸோ அது வரையுமே ஹிந்து ரூலர்ஸ் எல்லாமே ஹிந்து கிங்ஸ் இப்படி இருந்தவங்க அப்படியே டோட்டலி முஸ்லீம் ரூலர்ஸ் கீழே வந்திருப்பாங்க. அண்ட் த பிரின்சிபல் சென்டர்ஸ் ஆஃப் தியர் பவர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நகார் அண்ட் அஜ்மர் இதுதான் வந்து அவங்களோட பிரின்சிபல் சீட்டாக இருந்துச்சு. ஓகே, முகல்ஸ் இந்த டெல்லி சுல்தனேட்ஸ்க்கு. ஓகே, அண்ட் ரந்தம்போர் கூட இவங்க கிட்ட தான் இருந்துச்சு. அண்ட் அட் த பிகினிங் ஆஃப் த 13th century நீங்கள் பார்த்தீங்கன்னா த மோஸ்ட் ப்ராமினென்ட் அண்ட் பவர்ஃபுல் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் வந்து மேவாராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அஜ்மர் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு 100 years கழிச்சு மேவாரை வந்து இவங்க ஒரு சீட்டாக மாற்றிட்டாங்க. ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாடர்ன் பீரியட் 1707 பிரிட்டிஷ் வந்த அப்புறமா பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் வந்து இங்கே அப்படியே வந்து டோட்டலி வந்து முகல் கண்ட்ரோலில் இருந்தது, கரெக்ட். ஸோ முகல் கண்ட்ரோல் அக்பர் தான் வந்து அதை அப்படியே யூனிஃபையாக பண்ணிட்டு இருந்தார். அவர் ஒரு யூனிஃபைட் ப்ராவின்ஸ் பண்ண அப்புறமா வந்து முகல் பவர் வந்து டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சது, கரெக்ட். ஸோ அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான் இவங்கெல்லாம் வந்து அப்புறமா பார்த்தீங்கன்னா அவுரங்கசீபோட பீரியடோட முடிஞ்ச அப்புறமா ஒரு 1707க்கு அப்புறமா டோட்டலி முகலோட சஸ்ரெயினிட்டி வந்து அப்படியே குறைஞ்சி போச்சு. அண்ட் திஸ் பொலிட்டிக்கல் டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் ராஜஸ்தான் தான் வாஸ் காஸ்ட் பை த டிஸ்எம்பவர்மெண்ட் ஆஃப் முகல்ஸ். ஸோ அதுக்கப்புறம் இட் இவென்ச்சுவலி ஃபெல் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் பிரிட்டிஷ் நம்ம பார்த்துருப்போம், கரெக்ட். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா முகல்ஸ் இருந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் மராத்தாஸ் வந்து இருப்பாங்க. ஸோ மராத்தாஸ் வந்து 1755 தே ஆக்குபைட் அஜ்மர் நமக்கு தெரியும். அண்ட் த பிகினிங் ஆஃப் 19th century பார்த்தீங்கன்னா இங்கே பிண்டாரிஸ் இருந்திருப்பாங்க நமக்கு தெரியும். பிண்டாரிஸ் இந்த வில்லியம் பென்டிக்லாம் இது பண்ணியிருப்பார் இல்லைங்களா 1835 நம்ம கேப்டன் ஸ்லீமன் இவங்களை பற்றிலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இவங்க தான் இந்த பிண்டாரிஸை வந்து ஸ்டாப் பண்ணாங்க. பிகாஸ் அது வந்து ஒரு அந்த ஆரவெலி ரேஞ்ச் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஹாண்டட் பிளேஸ் மாதிரி இருக்கும்ல, அங்கே நிறைய டென்சிட்டி கிடையாது. ஸோ பீப்புளோட டென்சிட்டி
கம்மியாக இருக்கும்போது அவங்க தே வாண்ட் டு மேக் அ லிவிங். ஸோ அதனால் பிண்டாரிஸ் வந்து சின்ன சின்ன ஊரை காலி பண்ணிவிட்டு அவங்கக்கிட்டேருந்து எல்லா பொருளும் எடுத்துருவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ முகல்ஸ், மராத்தாஸ், பிண்டாரிஸ், அதுக்கப்புறம் இவங்களெல்லாம் ஒழிச்ச அப்புறமா பிரிட்டிஷ் வந்திருப்பாங்கன்றது நமக்கு தெரியணும். ஓகே, ராஜஸ்தான் பற்றி இன்னும் மெயினான ஃபேக்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கணும். ஸோ இவங்களோட வுடன் ஆர்கிடெக்சர், இவங்களோட க்ளோதிங், அதுக்கப்புறம் இவங்களோட டான்ஸ் ஃபார்ம்ஸ் இதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.